Hi students. இப்போ நம்ம பார்க்க போறது மத்தியமால translation part தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So the ஹிந்தில உங்களுக்கு translation வந்து அனுவாத் அபியாஸ் அப்படின்ற ஹெட்டிங்ல கொடுத்திருப்பாங்க. அனுவாத் அப்படினாலே translation. அபியாஸ் அப்படினா பயிற்சி. அத மேல கொடுத்திருக்காங்க பாருங்க practice. அபியாஸ்னா practice. எப்படி வந்து எழுதணும்ன்ற practice sessions தான் இதுல கொடுத்திருக்காங்க. अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए அதாவது உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும். பிராந்திய பாஷா அப்படின்னா ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது உங்களுடைய தாய்மொழி. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன யூஸ்வலாக பேசிட்டு இருக்கோமோ ஸோ அந்த மொழியில வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு பேப்பர் 2ல 5 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. ஓகேவா? இந்த டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு 5 மார்க்ஸ்க்கு எக்ஸாமுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்லேஷன் படிக்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் நீங்கள் புக்கில் படித்தாலுமே ஃபர்ஸ்ட் அந்த கொஷினுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா ஹிந்தி டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது இல்லை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போதோ ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க என்ன ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹிந்தி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். சரியா? ஸோ அதனால எப்பவுமே தமிழ் டு இங்கிலீஷ், தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எழுதுறவங்க ஃபர்ஸ்ட் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும், தமிழ்னா தமிழ் படிச்சுக்கோங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் படிச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்துல ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹிந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸாம்ல ரைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நான் வந்து இங்கே ஹிந்தியில கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்ல ஹிந்தியில தான் கொடுப்பாங்க. இதை நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் தமிழ்லையும் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன், இங்கிலீஷ்லயும் டிரான்ஸ்லேஷன் படிச்சு காமிக்கிறேன். சரியா? ஸோ நீங்கள் இந்த இப்போ டிரான்ஸ்லேஷன் நான் சொல்கிறேன் இல்லையா, மீனிங் இதுக்கு மேலேயே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தமிழில் மீனிங் எழுதிக்கோங்க. ஏன்னா எக்ஸாமில் ஹிந்தியில் தான் கொஸ்டின் கொடுக்க போகிறாங்க. அப்போ நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அது ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லை இங்கிலீஷில் வேணுன்றவங்க இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. சரியா? फर्स्ट क्वेश्चन, मुझे पहाड़ की चोटी पर पहुंचना था और समय दंग हो रहा था. அதாவது முஜேனா எனக்கு பஹாடு கி சோட்டி பர் எனக்கு அந்த மலையினுடைய உச்சியை வந்து போய் ரீச் பண்ணணும். பகுஞ்சனா அடையிறது, ரீச் பண்ணணும். அவர் சமை தங்க் ஹோ ரஹாத்தா, ஆனா டைம் வந்து ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. தங்க் ஹோ அப்படின்னா டிக்ரீசிங், நேரம் வந்து குறைஞ்சுக்கிட்டே இருந்தது. जंगल में बाघ अपने शिकार पर 4 या 5 बजे ही आ जाता है. ஸோ அந்த ஜங்கல்னா அந்த காட்டுல, ஏன்னா மலைகள்லாம் மோஸ்ட்லி காட்டுல தானே இருக்கும். ஜங்கல் மே பாக்னா டைகர், அந்த புலி அப்பனே ஷிகார் பர் தன்னுடைய வேட்டையை ஆடுறதுக்காக 4 या 5 4 இல்லைன்னா 5 மணி போல ஆ ஜாத்தாக இந்த இடத்துக்கு வந்துடும். இஸ்லியே மைம், ஸோ அதனால நான் படா சாவதான் ஹோக்கர் செல் ரஹாத்தா, ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும், நான் நடந்து போக வேண்டியது இருந்தது. தா அப்படின்னா முடிஞ்சது, அதாவது ஆக்சுவலி நடந்து முடிஞ்சதை வந்து இங்க உங்களுக்கு ஸ்டோரியா சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? கடி சடாயி பர் மைம் சலா ஜா ரஹாத்தா. கடி சடாயின்னு அந்த ஸ்லோப்பா இருக்கும் இல்லையா, செங்குத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டீப் மவுண்டைன். ஸ்டீப்னா ரொம்ப செங்குத்தா இருக்கிறது, ஏறவே கஷ்டமா இருக்கிற இடம், அதுதான் கடி சடாயி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டீப் மவுண்டைன். ஸோ அது மேல சலாஜா ரஹாத்தா நான் போக வேண்டியிருந்துச்சு. ஏக் பயிர் சம்பாள்கர் ரக்தா ஜா ரஹாத்தா. ஸோ ஒரு அடியா நான் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து வைக்க வேண்டியதா இருந்துச்சு. அதுதான் ஏக் பயிர் சம்பாள்கர், ஒரு ஸ்டெப்பா பொறுமையா நான் என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சு, எடுத்து வைக்க வேண்டியதா இருந்துச்சு. ஏக் ஜாடி கே ஆஸ்பாஸ் சிடியாங் குச் விசித்திர ரூபு சே சிட்சிடா ரஹி தி. ஒரு புதருக்கு அருகில, ஜாடி அப்படின்னா புஷ், புதருக்கு ஆஸ்பாஸ்னா நியர்பைல, சிடியாங் பேர்ட்ஸ் எல்லாமே குச் விசித்திர ரூபுசே ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்ன பண்ணுச்சு, சிட்சிடா ரஹீதே கத்திக்கிட்டே இருந்துச்சா, ஸ்கிரீமிங். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டான சத்தத்துல வந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்பயே என்ன புரிஞ்சிருச்சு, ஏதோ இந்த இடத்துல வரப்போகுது. உதர் ஜோ தேக்கா, ஸோ அப்படி சத்தம் கேட்ட உடனே நான் அந்த பக்கம் பாக்குறேன். தோ ஹிருதய் கி தட்கன் ஏக்தம் பட் கயி, என்னோட இதயம் படபடன்னு ஒரு அப்படியே துடிச்சுக்கிட்டே இருந்தது. ஒரே டைம்ல வந்து அப்படியே வேகமா துடிக்குது என்னோட இதயம். தட்கன் அப்படின்னா பீட்டிங், ஏக்தம் பட் கயினா ஒரே டைம்ல என்னோட துடிப்பு வந்து அதிகமாயிடுச்சு. सामने 300 गज पर जाड़ी के पास बाघ खड़ा हुआ दिग्दर्शन कर रहा था. அதாவது சாம்னேனா எனக்கு முன்னாடி 300 கஜ் பர்
அதாவது 300 ஃபீட்ல 300 அடி தூரத்துல யார்ட்ஸ் 300 அடி தூரத்துல ஜாடி கே பாஸ் அந்த புஷ்ஷுக்கு பக்கத்துல அந்த புதருக்கு பக்கத்துல பாக் கடா ஹுவா ஒரு புலி ஒண்ணு நின்று இருந்துச்சு. திக்தர்ஷன் கர் ரஹா தா அங்க நின்று என்ன பண்ணுச்சு, அந்த 4 டைரக்ஷன்ல சுத்தி பாக்குது, ஏதாவது இறை கிடைக்குதா, ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பாக்குது, ஆல் த டைரக்ஷன்ஸ். அதுதான் திக் தர்ஷன் அப்படின்னா எல்லா பக்கமும் சுத்தி பாக்குதான் அந்த புலி. ஸோ அதுதான் இதுல இப்போ உங்களுக்கு இல்ல கொடுத்துருக்காங்க. சரியா? அதான் ஒரு புதருக்கு பக்கத்துல ஒரு பறவைகள் விசித்திரமா சத்தம் போடுது. உதர் ஜோத்தேக்கு அங்க பார்க்கும்போது ஹிருதய்க்கு தட்கன் ஏக்தம் பட்கை இதயம் வந்து ரொம்ப ஒரே டைம்ல படபடபடன்ட்டு அவனுக்கு வந்து துடிக்க ஆரம்பிச்சிருச்சான் பயத்துல. அப்போ அவன் என்ன சொன்னான், அவனுக்கு முன்னாடி சாமனே 300 அடி தூரத்துல 300 கஜ் 300 யார்ட்ஸ்ல ஜாடிக்கி பாஸ் அந்த புதருக்கு பக்கத்துல பாகு கடாகுவா ஒரு டைகர் நின்னுட்டு இருந்துச்சு. திக்தர்ஷன் கரஹாத்தா பார்த்துட்டு எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த லைன் என்ன திருப்பி சொல்றேன் அப்படின்னா, நான் வீடியோ எடுக்கும்போது இந்த லைன்ஸ் உங்களுக்கு மறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இப்போ திருப்பி சொன்னேன். ஓகேவா? இப்போ அதே வந்து நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல பாருங்க. இங்க நீங்க ஹிந்தியில படிச்சதுல மேல மீனிங்ஸ் எழுதிக்கோங்க. அந்த என்னென்ன வேர்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஹார்டான வேர்ட்ஸ் மீனிங்ஸ் எழுதிட்டீங்கன்னா நீங்களே ஒவ்வொன்றா எழுதலாம். இதுல இருக்கிற லைன்ஸே தான் எழுதணும்ட்டு இல்லை, நீங்களே டிரான்ஸ்லேஷன் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களே ஒரு சென்டென்ஸ் போட்டு உங்களோட டிரான்ஸ்லேஷன் எழுதிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் மெமரைஸ் பண்ண வேண்டியதே இல்லை. இப்போ இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். I had to reach the peak of the mountain and the time was decreasing. ஸோ நான் என்ன பண்ணேன், I had to reach, நான் அந்த மவுண்டனுடைய பீக்கை வந்து ரீச் பண்ணணும். அந்த டைம் வாஸ் டிக்ரீசிங், டைம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. டைகர் கம்ஸ் டு ஹண்ட் இட்ஸ் ப்ரே பட் 4 or 5. ஆனால் அந்த டைகர் எப்போ வந்துருமா, ஒரு 4 to 5 மணிக்குள்ள தன்னோட வேட்டையாடுறதுக்கு வந்துடும். Therefore, I was walking carefully. ஸோ அதனால நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கேன். I was walking on the steep mountain. ஸோ நான் என்ன பண்ணி ஆகணும், அந்த ஸ்டீப் மவுண்டைன் அதாவது ரொம்ப செங்குத்தா இருக்கிறதுல நடக்கணும். I was keeping every step carefully. ஸோ அதனால நான் என்ன பண்ணணும், என்னோட ஒவ்வொரு அடியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். Birds were screaming near a bush in a strange manner. ஸோ பறவைகளும் என்ன பண்ணிட்டு இருந்தது, அந்த புதர் பக்கத்துல ஸ்க்ரீமிங் கத்திக்கிட்டே இருந்துச்சான். எப்படி, இன் ஸ்ட்ரேஞ்ச் மேனர், ஒரு டிஃப்ரெண்டான சவுண்ட்ல கத்திக்கிட்டே இருந்துச்சு. ஐ நோட்டிஸ்ட் தேர் அண்ட் மை ஹார்ட் ஸ்டார்டட் பீட்டிங் ஹை அட் ஒன்ஸ். ஸோ நாங்கள் பார்க்குறேன், என்னுடைய அதை பார்த்த உடனே என்னோட ஹார்ட் வந்து ஒரே டைம்ல வேகமா வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. The tiger was standing in front of me at a distance of 300 yards. ஸோ அந்த டைகர் வந்து எனக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கான், 300 yards தூரத்துல இருக்கு. அண்ட் இட் வாஸ் கிளான்சிங் அட் ஆல் தி டைரக்ஷன்ஸ். அது என்ன பண்ணுது, கிளான்சிங் அப்படின்னு எல்லா பக்கமும் பாக்குதான். கிளான்சிங்னா பாக்குறது, எப்படி, ஆல் த டைரக்ஷன்ஸ் எல்லா பக்கமும் சுத்தி பாக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ அதே தமிழ்ல பார்க்கலாம். ஸோ தமிழ்ல எழுதுறவங்க இதை நல்லா கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க, எப்படி வேர்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். எனக்கு மலை உச்சியை அடைய வேண்டி இருந்தது. மலை உச்சினா நம்ம பீக்குன்னு பார்த்தல, மவுண்டனோட பீக்கு. நேரம் குறைந்து கொண்டே இருந்தது, டைமும் என்ன ஆகுதான், ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கான். காட்டில் புலி தன் இரையை தேடி 4 அல்லது 5 மணிக்கே வந்துவிடும். என்ன சொல்லுவாங்க, காட்டுல அந்த புலி வந்து என்ன பண்ணுதான், தன்னுடைய இரையை தேடி 4-5 மணிக்கு வந்துரும். ஆகையால் நான் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொண்டிருந்தேன். நான் ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கேன். அதுதான் எச்சரிக்கை அப்படின்னா கேர்ஃபுல். கடினமான செங்குத்தான பாதையில் சென்று கொண்டிருந்தேன். அதுதான் ரொம்ப கடின்னு பார்த்தோம் இல்லையா, கடி, அதுதான் கடினா ரொம்ப ஹார்டா இருக்கிறது. செங்குத்தான சடாயி, அதாவது ரொம்ப ஹார்ஷ், அந்த ஸ்டீப் மவுண்டைன் சொல்றது. பாதையில் சென்று கொண்டிருந்தேன். நான் ஒவ்வொரு கால் அடியையும் பார்த்து பார்த்து வைத்து முன்னேறி கொண்டிருந்தேன். ஸோ அதனால நான் என்ன பண்ண வேண்டியது, அது நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டியிருந்துச்சு. ஒரு புதருக்கு அருகில் பறவைகள் சற்றே வித்தியாசமாக கத்தி கொண்டிருந்தன. ஸோ அது என்ன சொன்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இன் ஸ்ட்ரேஞ்ச் மேனர் ஸ்க்ரீமிங். நான் அங்கே பார்த்தேன், என் இதய துடிப்பு ஒரேடியாக அதிகரித்து விட்டது. ஸோ அங்கே பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு, அவனுடைய ஹார்ட் பீட் ரொம்ப ஒரே டைம்ல வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என் முன்னே 300 அடி தூரத்தில் புலி நின்று கொண்டு 4 பக்கமும் பார்த்து கொண்டிருந்தது. ஸோ எனக்கு முன்னாடி 300 yardsன்னு பார்த்தோம்லே, அதுதான் 300 அடி தூரத்தில் புலி என்ன பண்ணிட்டு இருக்கு, 4 பக்கமும் பார்த்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நீங்க எக்ஸாம்ல எழுத வேண்டியது. சரியா?
ஸோ இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. ஸோ அதே தான் நம்ம டிரான்ஸ்லேஷன் நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். क्वेश्चन என்ன அப்படின்னா, दिल्ली के सिंहासन पर बैठने वाला पहला गुलाम बादशाह बाबर था. அதாவது இந்த தில்லிக்கு சிம்ஹாசன் அப்படின்னா சிம்மாசனம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் எம்பரர். தில்லிக்கு சிம்ஹாசன் பர், டெல்லியில இருக்கிற அந்த சிம்மாசனத்துல பைட்னே வாலா உட்கார்ந்து பஹலா குலாம் பாதுஷாக் முதல் முகலாய மன்னர் யார் அப்படின்னா பாபர் அப்படின்னு சொல்றாங்க. வஹ படாஹி புத்திமான் அவர் வித்வான் தா. ஸோ அது மட்டும் இல்லாம அவரு புத்திமான் அப்படின்னா ரொம்ப பெரிய அறிஞர், வித்வான்னா சிறந்த கல்வியாளர்னு சொல்றாங்க. அதுதான் புத்திமான நல்ல பிரில்லியன்ட் ஆனவங்க, வைஸ். வித்வான் அப்படின்னா ஸ்காலர். வஹ கபிபீதா. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு போயட்டும் கூட. உசே கலாசே படா பிரியதா. ஸோ அது மட்டும் இல்லாம அவரு ஆர்ட்ஸ்ல வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா, கலா அப்படின்னா கலைகள்லயும் ரொம்ப ஆர்வம் அதிகம். பாபர் கே பாத் ஹுமாயூன் சிம்ஹாசன் பர் பைட்டா. ஸோ பாபருக்கு அப்புறம் ஹுமாயூன் வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்தாராம். உசே ஜோதிஷ் சஸ்திர சே படா பிரியதா. ஸோ அவருக்கு ஜோதிஷ் அப்படின்னா ஜோதிடம், ஜோதிட கலை, அதுதான் ஜோதிஷ் சாஸ்திர. ஜோதிட கலையில அதாவது ஆஸ்ட்ராலஜில படா பிரேம்தா, ரொம்ப அன்பு, அதாவது இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இந்த இடத்துல பிரேம்ன்றது. वह नक्षत्रों का हिसाब करके उसी के अनुसार अपना दरबार किया करता था. ஸோ அவர் எப்பவுமே என்ன பண்ணுவாராம், நட்சத்திரம்னா நட்சத்திரங்களை கணக்கிட்டு ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு உசிக்கு அனுசார் அது எத்தனை ஸ்டார்ஸ் வருதோ அதுக்கேத்த மாதிரி அப்பனா தர்பார் தன்னுடைய சபையை வந்து நடத்திட்டு வந்தாராம். கியா கர்த்தாத்தா, அப்பனா தர்பார் கியா கயாத்தா. कहते हैं कि एक बार किसी பிஷத்தி நே உஸ்கே பிரான் பச்சாயே தே. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தடவை பிஷத்தி நே, ஸோ கிசி பிஷத்தி நே, ஏதோ அங்க ஒருத்தர் வந்திருக்கான், வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா தண்ணி கொண்டு வருவேன். உஸ்கே பிரான் பச்சாத்தே தே. ஸோ பிஷத்தின்றவன் அங்க தண்ணி கொண்டு வரதுக்காக ஒருத்தர் வந்திருக்கான். அந்த அதாவது பாபர் ஹுமாயூன் போயிருக்காரு இல்லையா. ஸோ அப்போ வந்து அவர் அந்த இடத்துக்கு வந்து விசிட் போயிருக்கும் போது அவன் தண்ணி எடுத்துடுறதுக்காக ஒருத்தன் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அப்போ அவர் ஆபத்துல இருக்கிறாருன்னு பார்த்துட்டு, அரசரை வந்து ஆபத்துல இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றானா, உஸ்கே பிரான் பச்சாயே தே, அவருடைய உயிரை காப்பாத்திரான். யாரு, ஹுமாயூனோட உயிரை காப்பாத்திரானா அந்த தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு வந்தவன். ஹுமாயூன் ने उसको 3 घंटे के लिए. ஸோ அதனால ஹுமாயூன் என்ன பண்றாரு, அவனுக்கு நன்றி சொல்லும் விதமா 3 घंटे के लिए ஒரு 3 மணி நேரத்துக்கு 3 ஹவர்ஸ்க்கு பாதுஷா பனாயாதா. ஸோ ஒரு 3 மணி நேரத்துக்கு என்னவா ஆக்கியிருக்காரு, பாதுஷாவா அவனை இருக்க வச்சாராம். அவரோட அதுக்கான தன்னை காப்பாத்தினதுக்கான நன்றி கடனா. ஸோ இவ்வளவுதான் இதுல கொடுத்துருக்காங்க. அது இங்கிலீஷ்ல என்னன்னு பார்க்கலாம். பாபர் வாஸ் தி ஃபர்ஸ்ட் முகல் எம்பரர் டு ரூல் டெல்லி. ஸோ பாபர் தான் ஃபர்ஸ்ட் முகலாய பேரரசர், டெல்லியை ரூல் பண்ண ஃபர்ஸ்ட் முகலாய பேரரசர் யாருன்னா பாபர் தான். ஹி வாஸ் அ வைஸ் மேன் அண்ட் அ ஸ்காலர். ஸோ அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப பிரில்லியன்ட், நல்ல புத்திமானும் கூட. ஹி வாஸ் ஆல்சோ எ போயட். அது மட்டும் இல்லாம ஒரு போயட். ஹி ஹேட் லவ் ஃபார் ஆர்ட்ஸ். அவர் கலைகள் மேல ரொம்ப அன்பு அதிகம். ஹுமாயூன் சக்சீடட் ஆஃப்டர் பாபர். ஸோ ஹுமாயூன் சக்சீடட் ஆஃப்டர் பாபர். ஸோ பாபருக்கு அப்புறம் யார் அங்க இருந்தா, ஹுமாயூன். ஹி ஹேட் மச் லவ் ஃபார் ஆஸ்ட்ராலஜி. ஸோ ஹுமாயூனுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜில ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா. ஹி கண்டக்டட் ஹிஸ் கோர்ட் கால்குலேட்டிங் தி ஸ்டார்ஸ். அது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்ணாராம், அவரு அந்த ஸ்டார்ஸை கால்குலேட் பண்ணி தான் அவருடைய அரசவையை நடத்துவாராம். தே சே தட், இங்க வந்து டீ போட்டுக்கோங்க. தே சே தட் ஒன்ஸ் அ வாட்டர் கேரியர் சேவ்டு ஹிஸ் லைஃப். அதாவது ஒரு வாட்டர் கேரியர்னா தண்ணி கொண்டு வரதுக்காக வந்தவன் என்ன பண்றான், அவருடைய ஹுமாயூனுடைய உயிரை வந்து காப்பாத்திடுறான். ஸோ சே தட்ன்னு போட்டுக்கோங்க, இங்க டீ போட்டுக்கோங்க, சேவ் பண்ணிடுறான். அண்ட் ஹுமாயூன் மேட் ஹிம் தி எம்பரர் ஃபார் 3 hours. ஸோ ஹுமாயூன் என்ன பண்றாரு, அதுக்கு தேங்க்ஃபுல்லா என்ன பண்றாருன்னா மேட் ஹிம் த எம்பரர், அவனை வந்து பேரரசரா ஃபார் 3 hours 3 மணி நேரத்துக்கு மாத்திருக்காரு. இப்ப நெக்ஸ்ட் தமிழ்ல பார்க்கலாம். இத தில்லி சிம்மாசனம், டெல்லி நம்ம சொல்லல, அதுதான் இதுல தில்லி. தில்லி சிம்மாசனத்தில் அமர்ந்த முதல் முகலாய பாதுஷா பாபர் ஆவார். ஓகேவா? ஸோ முதல் முகலாய பேரரசர் யாரு, பாபர்.
அவர் பெரிய அறிஞரும் சிறந்த கல்விமானும் ஆவார். அவர் கவிஞராகவும் இருந்தார். அவர் ஒரு போயட். அவர் கலைகளை மிகவும் விரும்பினார். கலைகள் என்னன்னு பார்த்தோம், ஆர்ட்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, கலா, அதுதான். பாபருக்கு பிறகு ஹுமாயூன் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அதாவது பாபருக்கு பிறகு யார் இருந்தாங்க, ஹுமாயூன், அவரு ஆட்சி செஞ்சாராம். அவருக்கு ஜோதிடத்தில் அதிக ஆர்வம் இருந்தது. ஜோதிடம் தான் என்ன பார்த்தோம் ஹிந்தில, ஜோதிஷ் சாஸ்திர, அதுதான் ஆஸ்ட்ராலஜி. அவர் நட்சத்திரங்களை கணக்கிட்டு அதன்படியே அரச சபையை கூட்டி வந்தார். அவர் என்ன பண்ணார், அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் கவுண்டிங் பண்ணி, எத்தனை ஸ்டார்ஸ் வருதோ அத்தனை ஸ்டார்ஸ் கவுண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய ஆட்சியை வந்து நடத்திட்டு இருந்தாரு. ஒரு முறை தண்ணீர் கொண்டு வருபவன் ஒருவன் அவனது உயிரை காப்பாற்றியதுக்காக, சோ என்ன பண்ண, ஒரு தடவை தண்ணி கொண்டு வருவன் என்ன பண்ணிருக்கானா, பாதுஷாவோட உயிரை காப்பாத்திருக்கானா, மீன்ஸ் ஹுமாயூனோட உயிரை காப்பாத்தினதுக்காக ஹுமாயூன் என்ன பண்ணிருக்காரு, அவனை 3 மணி நேரத்திற்கு 3 ஹவர்ஸ்க்கு பாதுஷாவாக ஆக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. சோ பாதுஷாவா மாத்தினாருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, நம்ம 3 இதுலயும் மீனிங் பார்க்கும்போது உங்களுக்கு மெமரைஸ்டே ஆயிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஒன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, இதுல வந்து இந்த கோகனட் ட்ரீ, தென்னை மரத்தை பத்தி வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. தென்னை மரத்துடைய பலன் என்ன, அது எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. दक्षिण भारत में गरीब गरीब सब जगहों में नारियल होते हैं. அதாவது தக்ஷின் பாரத்னா நம்மளுடைய தென்னிந்தியா, அதாவது சவுத் இந்தியால கரீப் கரீப், அதாவது ஏறக்குறைய இல்லைன்னா நியர்லி, சப் ஜஹகோம் மேம் எல்லா இடங்களிலையும் நாரியல் ஹோத்தே ஹே தென்னை மரம் வந்து இருக்கு. நாரியல் கே பேட் லகானே கே லியே, அதாவது நாரியல் கே பேட்னா அந்த கோகனட் ட்ரீ, அந்த தென்னை மரத்தை வளர்க்கறதுக்காக மத்தியம் ஆயு கே பேட் கே ஃபலோं को काट कर लाते हैं. மத்திய ஆயு அப்படின்னா அந்த மிடில் ஏஜ் ட்ரீஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேடுக்கே ஃபலோங்கோ, அந்த காய்களை வந்து என்ன பண்ணுவாங்க, வெட்டி எடுத்துட்டு, ஃபலோங்கோ காட் அப்படின்னா அந்த மிடில் ஏஜ் உடைய அந்த காய்களை வெட்டி எடுத்துட்டு, ஓகேவா, வெட்டி எடுத்து வச்சுப்பாங்களாம். काटने के 1 महीने के बाद, அப்படி வெட்டி எடுத்து வச்சு 1 மந்த்துக்கு அப்புறம், 1 महीने के बाद அப்படின்னா 1 month after, उनको जमीन में गाड़ देने हैं. ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, தரையில அதை நட்டு வைப்பாங்களா, மண்ணில் புதைச்சி வைப்பாங்களாம். जब वे 8-9 महीने के बहुते हो जाते हैं. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுமா, அது 800 महीने के 8 monthsக்கு அப்புறம் बहुते हो जाते हैं, ஒரு செடியா வளர்ந்து நிக்குமா. तब उनको उठाकर दूसरी जगहों पर गाड़ देते हैं. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து இன்னொரு இடத்துல, தூசரி ஜகஹோம் அப்படின்னா வேற ஒரு பிளேஸ்ல, गाड़ देते हैं புதைச்சி வைப்பாங்களாம். मछलियों की गाद से उनके बहुत अच्छे बढ़ सकते हैं. மச்சலியாங் அப்படின்னா என்ன, உங்களுக்கு அதுக்கான மீன்களை வந்து, மச்சலியாங் அப்படின்னா அந்த மீன் வேஸ்ட் சொல்லுவாங்களே, அந்த மீனை வந்து மீனுடைய வேஸ்ட்ல இருந்து போடும்போது, அதான் மீனுடைய வேஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம வாஷ் பண்ணி அதை போடுறது எல்லாத்தையும் எடுத்து தனியா வச்சு அதை நம்ம கொஞ்ச நாள் அதுக்கு வச்சிருந்தோம் அப்படின்னா அதுவே அதுக்கு உரமா இருக்கும். அந்த மீன் தண்ணி எடுத்து பௌத்தி செடிக்கு ஊத்தும் போது அந்த செடி பஹூத் அச்சே, ரொம்ப நல்லா பட் சக்திஹே வளர ஆரம்பிச்சிருமா. அக்கர் அச்சி காது தீ ஜாயே. ஸோ அது மட்டும் இல்லாம நல்ல உரம் போட்ட, காது அப்படின்னா உரம், ஃபெர்டிலைசர், உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நல்ல உரம், மேனுவர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல படிக்கிற மேனுவர். ஸோ அந்த காதுனா மேனுவர், உரம். ஸோ அதை போட்டா தோ நாரியல் கா பேட் 5-6 வருஷம் மேம், அது இப்படி போட்ட உடனே அந்த கோகனட் ட்ரீ ஒரு 5 to 6 yearsல फल देने लगता है, நமக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிரும். நாரியல் கே பேட் வருஷம் மேம் 3-4 बार या इससे अधिक बार भी फल देते हैं. ஸோ அந்த கோகனட் ட்ரீ வந்து வருஷத்துல 3-4 தடவை அல்லது அதுக்கும் மேல வந்து நமக்கு விளைஞ்சி நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கலாம். கோகனட் இஸ் ஃபவுண்ட் ஆல்மோஸ்ட் இன் எவ்ரி பார்ட் ஆஃப் சவுத் இந்தியா. அதுதான் இந்த தேங்காய் நம்ம சவுத் இந்தியா எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். தே பிளக் தி ரைப்டு கோகனட்ஸ் ஃப்ரம் த மிடில் ஏஜ்டு ட்ரீஸ் ஸோ ஆஸ் டு பிளான்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை
அந்த ரைப்டு கோகோனட்ஸ் ஃப்ரம் த மிடில் ஏஜ்டு இருக்கிற அந்த கோகோனட்ஸை வந்து பிடுங்கி என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு இடத்துல பிளான் பண்ணுவாங்க, செடியை அந்த நட்டு வைப்பாங்க. தோஸ் கோகோனட்ஸ், அந்த தேங்காய் வந்து ஆர் பரீட் இன் த கிரவுண்ட், அந்த தேங்காயை அந்த கிரவுண்ட்ல அந்த மண்ணில் புதைச்சி வச்சுட்டு பார்க்கும்போது ஆஃப்டர் ஏ பீரியட் ஆஃப் 1 month, அந்த 1 monthக்கு அப்புறம் அந்த தேங்காய் வந்து என்னவா இருக்குமா, ஓரளவுக்கு கொஞ்சம் க்ரோ ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரம் த டைம் ஆஃப் பிளக்கிங், ஆஃப்டர் பீரியட் ஆஃப் 1 month ஃப்ரம் த டைம் ஆஃப் பிளக்கிங், அதை அந்த தேங்காவை எடுத்து அந்த மண்ணில் புதைச்சி 1 monthக்கு அப்புறம் when they become saplings of 8 or 9 months they are taken and buried in other places. ஸோ when they become saplings அப்படின்னா அது ஒரு சின்ன செடியா ஆன பிறகு 8 or 9 months, 8 to 9 monthsக்கு அப்புறம் அது சாப்ளிங்ஸ் ஒரு சின்ன கண்ணா மாறிடும். அதுக்கப்புறம் they are taken and buried, அதை எடுத்து வேற ஒரு இடத்துல buried in other places, வேற ஒரு இடத்துல அதை புதைச்சி வைப்பாங்க. These plants can grow well if fish manure is given. ஸோ இந்த செடி எப்போ இன்னும் நல்லா வளருமா, அந்த fish manure, அதாவது மீன் இதை உரமா போடும்போது இன்னும் நல்லா வளரும். If best manure is given, coconut tree can yield coconuts within 5 or 6 years. ஸோ இன்னும் இதை விட இன்னும் பெஸ்ட்டாக நம்ம உரம் போட்டோம் அப்படின்னா அந்த கோகோனட் ட்ரீ வந்து கேன் ஈல்ட் அப்படின்னா பலன் தர்றது, கோகோனட்ஸை கொடுக்கும். எப்போ வித்தின் 5 or 6 yearsக்குள்ள நமக்கு நிறைய தேங்காய்கள் வந்து கிடைக்கும். கோகோனட் ட்ரீஸ் ஈல்ட் thrice or 4 times or even more times in a year. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தென்னை மரங்கள் வந்து எப்பெல்லாம் பலன் தருமா, மேக்ஸிமம் 3 to 4 years இல்லைன்னா அதுக்கு மேலேயும் கூட நமக்கு பல வருஷங்களுக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே இப்போ தமிழில் பார்க்கலாம். தென்னிந்தியாவின் ஏறக்குறைய எல்லா இடங்களிலும் தென்னை காணப்படுகிறது. அதாவது தென்னிந்தியானா அந்த சவுத் இந்தியன் பார்த்தாலும் அதுல எல்லா இடத்துலயும் நமக்கு தென்னை காணப்படுகிறது, அதான் கோகோனட். தென்னை மரத்தை நட்டு வளர்க்க மத்திய வயதுடைய மரங்களின் காய்களை வெட்டி எடுத்து வருகிறார்கள். அதாவது இந்த தென்னை மரத்தை வளர்க்கணும் அப்படின்னா அதோடைய காயை எடுத்துதான் வளர்ப்பாங்களாம். தென்னங்காய் இருக்கு இல்லையா, அந்த காயை எடுத்துட்டு வந்துருவாங்களாம். வெட்டி எடுத்த 1 மாதத்திற்கு பிறகு அதை அப்படியே வச்சுட்டு அந்த வெட்டி எடுத்துட்டு 1 மாசத்துக்கு அப்புறம் அவற்றை மண்ணில் பதிக்கிறார்கள். அந்த காயை உடனே மண்ணில் புதைக்க மாட்டாங்க, 1 மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை மண்ணில் புதைச்சிடுவாங்க. அவை 8 அல்லது 9 மாத செடியானவுடன் அதுக்கப்புறம் புதைச்சி வச்சு ஒரு 8 அல்லது 9 மாதத்துக்கு அப்புறம் அது என்ன வளரும், ஒரு செடியா வளர்ந்துருமா. அப்போ அது வளர்ந்த உடனே அவற்றை பிடுங்கி அதை எடுத்து வேறொரு இடத்தில் நட்டு வைக்கிறார்கள். வேற ஒரு இடத்துல எடுத்து அதை செடியை நட்டு வச்சிருவாங்களாம். வச்சுட்டு மீன்களை உரமாக இட்டால், மீனை வந்து உரமா போட்டா அந்த தென்னம்பிள்ளை மிக நன்றாக வளரும். நல்ல உரமிட்டால் தென்னை மரம் 5 அல்லது 6 வருடங்களில் பலன் தர ஆரம்பிக்கும். ஸோ அது என்ன பண்ணுமா, நல்லா உரம் போட்டுட்டா தென்னை மரம் என்ன பண்ணுமா, 5 அல்லது 6 வருஷத்துல நல்ல பலன் கொடுத்துருமா. தென்னை மரங்கள் வருடத்தில் 3 முறையோ 4 முறையோ இதைவிட அதிக முறையோ பலன் தருகின்றன. அதுதான் ஈல்டிங். ஸோ அது எவ்வளவு சீக்கிரம் பலன் கொடுக்குமா, 3 அல்லது 4 முறை வருஷத்துல 3 அல்லது 4 முறையில். அதுக்கு ஒரு சில மரங்கள் அந்த உரத்தை பொறுத்து இன்னும் நிறைய டைம் கூட பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 4th one என்ன क्वेश्चन பார்க்கலாம். இதுல இதுக்குமே மீனிங் மேல எழுதிக்கோங்க. अंग्रेजों ने புதுக்கோட்டை के राजा को पत्र लिखा. अंग्रेजों யாரு, பிரிட்டிஷ்காரங்க புதுக்கோட்டை ராஜாவுக்கு லெட்டர் எழுதினாங்களாம். உஸ்மேம் லிக்கா தாக்கி, ஸோ அதுல என்ன எழுதி இருந்தது அப்படின்னா, கட்டபொம்மன் को पकड़ा देने पर अच्छा पुरस्कार दिया जाएगा. ஸோ அந்த புதுக்கோட்டை ராஜாக்கு என்ன எழுதியிருந்தாங்க, நீங்க கட்டபொம்மனை பிடிச்சு கொடுத்தா, பக்கடா அப்படின்னா கேட்ச், பிடிச்சு கொடுத்தா அச்சா புரஸ்கார் ஒரு நல்ல பரிசு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து அந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த புதுக்கோட்டை ராஜா கிட்ட சொல்லியிருக்காங்களாம். புரஸ்கார் की लोभ में पुदुकोट्टै के राजा ने कट्टबोम्मन के पास अपने नौकरों को भेजा. அதாவது புரஸ்கார் के लोभ மேம்னா அந்த பரிசு கிடைக்க போகுதுன்ற பேராசை, கிரீடி, லோப்னா கிரீடி, அந்த பேராசையில புதுக்கோட்டைக்கே ராஜா, அந்த புதுக்கோட்டை ராஜா என்ன பண்றாரு, கட்டபொம்மன் கே பாஸ், கட்டபொம்மன் கிட்ட அப்பனி நௌகரோங்கோ பேஜா, தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்புறாங்களாம். उन्होंने कट्टबोम्मन का पता लगाकर उन्हें राजमहल में बुलाया. அவங்க என்ன பண்றாங்க, கட்டபொம்மனுக்கு விஷயத்த சொல்லி அவரை தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு வராங்க. கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு ராஜாக்க கபர்டு நஹி ஜானதே. ஆனா கட்டபொம்மனுக்கு அந்த புதுக்கோட்டை ராஜாவினுடைய அந்த கன்னிங்னஸ் வந்து தெரியல. கபர்டு அப்படின்னா அவன் சீட் பண்ண போறான், ஏமாத்த போறான் அப்படின்றது தெரியல. புதுக்கோட்டை के राजा ने कट्टबोम्मन के राजमहल में
पहुंचने का समाचार अंग्रेजों को दिया. புதுக்கோட்டை ராஜா வந்து கட்டபொம்மன் கே ராஜ்மஹல் மேம், கட்டபொம்மனுடைய அந்த பேலஸ்ல பஹூஞ்சனே கா சமாச்சார், அவர் வந்துட்டாரு அப்படின்ற விஷயத்த என்ன பண்றான் அந்த புதுக்கோட்டை ராஜா, அங்கிரேசோங்கோ தியா, ஆங்கிலேயர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். சமாச்சார் பாத்தே ஹி, அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே அங்கிரேசோங்னே கட்டபொம்மன் கோ கைது கர்லியா, உடனடியா பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த கட்டபொம்மனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். பிரிட்டிஷ் ரோட் ஏ லெட்டர் டு தி கிங் ஆஃப் புதுக்கோட்டை. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, லெட்டர் எழுதுறாங்க. யாருக்கு, புதுக்கோட்டை அரசருக்கு லெட்டர் எழுதுறாங்க. இஃப் யூ ஹெல்ப் டு கேப்சர் கட்டபொம்மன் யூ வில் பி கிவன் எ பிக் ரிவார்டு. அதாவது நீங்க வந்து அந்த கட்டபொம்மனை பிடிச்சு கொடுத்தா யூ வில் பி கிவன், உங்களுக்கு ஒரு பெரிய அவார்டே இருக்கு. இட் வாஸ் ரிட்டன் சோ இன் த லெட்டர். ஸோ அப்படிதான் அந்த லெட்டர்ல எழுதி இருந்துச்சான். கிங் ஆஃப் புதுக்கோட்டை வாஸ் கிரீடி, அந்த புதுக்கோட்டை ராஜா ரொம்ப கிரீடினா பேராசை சொன்ன இல்லையா, டு கெட் த அவார்ட் அண்ட் சென்ட் ஹிஸ் சர்வன்ட்ஸ் டு கட்டபொம்மன். ஸோ ரொம்ப பேராசையில என்ன பண்றான், அந்த அவார்டு கிடைக்க போதுன்ற பேராசையில சென்ட் ஹிஸ் சர்வன்ட்ஸ், அவனுடைய வேலையாட்களை கட்டபொம்மன் கிட்ட அனுப்புறான். They discovered the hideout of கட்டபொம்மன் and invited him to the palace. அவங்க என்ன பண்றாங்க, கட்டபொம்மன் எங்க இருக்கான் அப்படின்ற கண்டுபிடிச்சு அவரை புதுக்கோட்டை ராஜாவுடைய பேலஸ்க்கு இன்வைட் பண்ணிடுறாங்க, வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. கட்டபொம்மன் was not aware of the deceit of the king of புதுக்கோட்டை. ஸோ கட்டபொம்மனுக்கு எதை பத்தி தெரியாது, நாட் அவேர் அப்படின்னா அவருக்கு அதை பத்தி தெரியாதான், என்னன்றது டிசீட், அவனுடைய அந்த ஏமாற்று வேலை வந்து அவனுக்கு தெரியாது. deceit of the king, அவனுடைய அந்த ஏமாற்று வேலை தெரியாது. Soon the king of புதுக்கோட்டை informed the British that கட்டபொம்மன் has reached the palace. Soon the king of புதுக்கோட்டை, அதாவது இந்த புதுக்கோட்டை ராஜா அவர் வந்த உடனே இமீடியட்டா என்ன பண்ணிட்டான், informed the Britishers, அந்த ஆங்கிலேயர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்போ that எப்போ இன்ஃபார்ம் பண்ண, that கட்டபொம்மன் has reached the palace, கட்டபொம்மன் பேலஸ் ரீச் பண்ண உடனே அந்த பிரிட்டிஷருக்கு கட்டபொம்மனை வந்து வந்துட்டான் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டான். as soon as they got the news, அதாவது இந்த நியூஸ் கிடைச்ச உடனேவே பிரிட்டிஷ் அரஸ்டட் கட்டபொம்மன், பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்க, கட்டபொம்மனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். சரி, இப்போ அதையே நம்ம தமிழ்ல பார்க்க போறோம். ஆங்கிலேயர்கள்னா பிரிட்டிஷ், ஆங்கிலேயர்கள் புதுக்கோட்டை ராஜாவுக்கு கடிதம் எழுதினார்கள். என்னன்ட்டு, கட்டபொம்மனை பிடித்து கொடுத்தால் நல்ல பரிசு வழங்கப்படும் என்று அதில் எழுதியிருந்தார்கள். அதாவது நீங்க கட்டபொம்மனை பிடிச்சு கொடுத்தா உங்களுக்கு நல்ல பரிசு கிடைக்கும் அப்படின்னு எழுதி அனுப்பிச்சிருந்தாங்களாம். பரிசை அடையும் பேராசையால் புதுக்கோட்டையின் ராஜா தன்னுடைய வேலைக்காரர்களை கட்டபொம்மனிடம் அனுப்பினார். சோ பரிசு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, புதுக்கோட்டை ராஜா தன்னோட வேலைக்காரங்களை கட்டபொம்மன் கிட்ட அனுப்பிட்டாராம். அவர்கள் கட்டபொம்மனை கண்டுபிடித்து அவரை மாளிகைக்கு வரும்படி அழைத்தார்கள். அவன் என்ன பண்றாங்க, கட்டபொம்மன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு அவர் வந்து எங்களோட அரண்மனைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்களாம். கட்டபொம்மனுக்கு புதுக்கோட்டை ராஜாவின் கபடம் தெரியாது. அப்ப கட்டபொம்மனுக்கு என்ன தெரியல, அந்த புதுக்கோட்டை ராஜா ஏதோ பண்றான், நம்மளை ஏமாத்த போறான், கபடம் அப்படின்னா சீட்டிங், தெரியாதான். புதுக்கோட்டை ராஜா ஆங்கிலேயருக்கு கட்டபொம்மன் மாளிகைக்கு வந்து சேர்ந்த தகவலை தெரியப்படுத்தினார். அப்ப புதுக்கோட்டை ராஜா பிரிட்டிஷ்காரங்களுக்கு என்ன சொல்லணும், கட்டபொம்மன் மாளிகைக்கு வந்து சேர்ந்த, கட்டபொம்மன் பேலஸ்க்கு வந்துட்டான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் என்ன பண்றாங்க, தெரியப்படுத்தினாங்களாம். தகவல் கிடைத்தவுடன் ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மனை கைது செய்தார்கள். இன்ஃபர்மேஷன் கிடைச்சவுடன் என்னாச்சு, ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு ராஜாவோட கதை. எப்படி ஒரு ராஜா வந்து தன்னோட அடிமையையும் ஈக்குவலா நடத்துறாரு, அதாவது அவனையும் ஒரு மனிதனா மதிச்சு நடத்துறாரு அப்படின்றதுக்கான ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் பேராகிராஃப் தான் இது. ஒரு ராஜாவை பத்தின கதை. ஏக் பார் கலீஃபா உமர் கிசி யாத்ரா பர் கயி, அதாவது ஒன் டைம் வந்து கலீஃபா உமர் அப்படின்றவரு ஒரு சுற்றுப்பயணம் போனாராம். ஒரு அதாவது சும்மா ஏதாவது ஒரு அப்பப்ப ராஜாக்கள் போவாங்களே, யாத்திரைனா ஒரு டூர் மாதிரி, ஒரு டிராவல் மாதிரி பண்றாராம். சவாரி கேலியே உன்கே பாஸ் ஊங்ட் தா. ஸோ அவர் வந்து சவாரின்னு அதுல சுற்றுப்பயணம் போகும்போது அப்பெல்லாம் வண்டி கிடையாது இல்லையா, ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, அதை டிராவல் பண்றதுக்கு அவர்கிட்ட ஒரு ஊங்ட் ஒட்டகம் இருந்துச்சான். உமர் ஊங்ட் பர் சவார் ஹுயே, அவர் நௌக்கர் ஊங்ட்டுக்கு, அதாவது உமர் என்றது யாரு, இவர் இல்லையா கலீஃபா உமர் என்ன பண்றாரு, இந்த ஒட்டகத்தின் மேல ஏறி பயணம் பண்றாரு, டிராவல் பண்றாரு. நௌக்கர் ஊங்ட்டுக்கு நக்கேல் பக்கட்கர், அதாவது ஊங்ட்டுக்கு நக்கேல் அப்படின்னா அதனுடைய மூக்கனா கயிறுன்னு சொல்லுவாங்க. அதோட மூக்குல கயிறு கட்டி பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க இல்லையா, அதுதான் நோ ஸ்ட்ரிங்.
ஏன்னா அது கயிறு எங்க பிடிச்சிருப்பாங்க, அந்த மூக்குல தான் அதோடைய கண்ட்ரோல் இருக்குமா, கயிறு கட்டி அவங்க பிடிச்சிட்டு போறது. நக்கலே பக்கட்கர் சல்னே லகா. ஸோ அவர் வந்து உமர் வந்து ஒட்டகத்து மேல உட்காந்துருக்காரு. இவன் என்ன பண்ண, அந்த ஒட்டகத்தினுடைய அந்த மூக்கனா கயிறை பிடிச்சி நடந்துகிட்டு இருக்கான். படி தூர் கி யாத்ரா தி. அவங்களுடைய டிராவல் வந்து எல்லாம் ரொம்ப லாங் டிராவலாம். இஸ்லியே உமர் நே நௌக்கர் சே கஹா. ஸோ அதனால நௌக்கர் உமர் வந்து தன்னுடைய சர்வன் கிட்ட சொல்றாங்களாம், தேக்கோ யாத்ரா தோ பஹூத் லம்பி ஹை. இங்க பாரு, நம்மளுடைய டிராவல் வந்து ரொம்ப தூரம் இருக்கும், ரொம்ப லாங் டிராவல். தோடி தூர் மைம் சவார் ஹோ ஜாவுங்கா. கொஞ்ச தூரம் நான் வந்து ஒட்டகத்து மேல உட்காந்துட்டு வரேன். தும் ஊம்ட்டுக்கு நக்கலே பக்கட்கர் சல்னா. நீ என்ன பண்ண, அந்த ஒட்டகத்தினுடைய அந்த கயிறை பிடிச்சி நடந்து வா. ஃபிர் அதுக்கப்புறம் தோடி தூர் தும் சவாரி ஹோ ஜானா. நீ கொஞ்ச நேரம் இந்த ஒட்டகத்து மேல உட்காந்துக்கும். அவர் மைம் பைதல் சலுங்கா. ஸோ அதுக்கப்புறம் நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்றாரு. கியோங்கி சொல்லிட்டு, கியோங்கி ஏன்னா குதாக்கே சாம்னே பாதுஷா और नौकर सब बराबर है. ஸோ கடவுளுக்கு முன்னாடி பாதுஷா அப்படின்னா அந்த அரசர், உமர் இருக்கல அந்த அரசரும் வேலைக்காரங்களும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. इस तरह यात्रा पूरी की और शाम को दोनों शहर वापस आए. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த டிராவல் வந்து பூரிக்கு அதாவது முடிஞ்சிருச்சு. அவர் ஷாம் கோ ஈவினிங் தோனும் ஷஹர் வாபஸ் ஆகி 2 பேரும் சிட்டிக்கு திரும்பி வந்துட்டாங்களாம். ஸோ இதுதான் இந்த 2 பேருமே ஈக்குவல் கடவுளுக்கு முன்னாடின்ற ஒரு கான்செப்ட் தான் இதுல சொல்ல வராங்க. இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னா, ஒன்ஸ் கலீஃபா ஓமர் வெண்ட் ஆன் டிராவல், ஹி ஹேட் எ கேமல் டு ரைட் ஆன். ஸோ அவர் எப்போ டிராவல் பண்ணாரோ அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு ஒட்டகம் இருந்துச்சு டிராவல் பண்றதுக்கு. ஓமர் வாஸ் ரைடிங் ஓவர் த கேமல். ஸோ ஓமர் வந்து என்ன பண்றாரு, அந்த கேமல் மேல உட்கார்ந்துட்டு வராரு. அண்ட் ஹிஸ் சர்வன்ட் வாஸ் வாக்கிங் ஹோல்டிங் த நோ ஸ்ட்ரிங் ஆஃப் த கேமல். அப்போ அவனுடைய சர்வன்ட் அந்த கேமலினுடைய அந்த கயிறு நோ ஸ்ட்ரிங்கை பிடிச்சிட்டே நடந்து வரானா கூட. இட் வாஸ் அ லாங் டிராவல். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப லாங்கா டிராவல் போறது. தேர்ஃபோர் ஓமர் டோல்ட் ஹிஸ் சர்வன்ட். ஸோ அதனால ஓமர் என்ன சொல்றான் தன்னோட சர்வன்ட் கிட்ட, லுக் பாரு, த டிராவல் இஸ் வெரி லாங், நம்ம போறது ரொம்ப தூரம். ஐ வில் ரைட் ஃபார் சம் டைம் அண்ட் யூ வாக் ஹோல்டிங் த நோ ஸ்ட்ரிங் ஆஃப் த கேமல். நான் வந்து கொஞ்ச நேரம் அதில் டிராவல் பண்றேன், நீ என்ன பண்ணு, நீ அதனுடைய கேமலுடைய அந்த கயிறை பிடிச்சிட்டு நடந்து வா. தென் யூ ரைட் ஃபார் சம் டைம், அதுக்கப்புறம் நீ ஒட்டகத்து மேல உட்காந்துக்கோ. அண்ட் ஐ ஷால் வாக், நான் அதை பிடிச்சிட்டு நடந்து வரேன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, பிகாஸ் த கிங் அண்ட் த சர்வன்ட் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி காட். அவர் என்ன சொல்றது, கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்றாராம். Thus they both completed the travel and returned to the city in the evening. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபைனலா டிராவல் கம்ப்ளீட் ஆயிட்டு எல்லாருமே சிட்டிக்கு திரும்பி வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் தமிழ்ல, கலீஃபா உமர் ஒரு முறை பயணம் சென்றார். அவர் வந்து ஒரு டிராவல் பண்ணாரு. அமர்ந்து செல்வதற்கு ஒரு ஒட்டகம் இருந்தது. அவர் போறதுக்கு ஒரு ஒட்டகமும் இருந்துச்சான். உமர் ஒட்டகத்தின் மீது உட்கார்ந்து கொண்டார். ஸோ அவர் என்ன பண்றாரு, அவர் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரது அடிமை ஒட்டகத்தின் மூக்கணாங்கயிறை பிடித்தபடி நடக்கலானான். அவன் என்ன பண்றான், அந்த அடிமை அந்த ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கயிறு, அதுதான் நோ ஸ்ட்ரிங்க பிடிச்சபடி போயிட்டு இருக்கானா. அது நீண்ட தூர பயணமாக இருந்தது. அது ரொம்ப லாங் டிராவல், அதாவது நீண்ட தூர பயணம் லாங் டிராவல். எனவே உமர் அந்த அடிமையிடம் அவர் என்ன சொல்றாரு, பாரு நீ இது நீண்ட பயணம், இது ரொம்ப தூரம் நம்ம போனோம். சிறிது தொலைவுக்கு நான் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து வருகிறேன், நான் கொஞ்சம் தூரம் அமர்ந்து வரேன், நீ மூக்கணாங்கயிறை பிடித்து கொண்டு நட அப்படின்னு சொல்றாரு. பிறகு சிறிது தூரம் நீ ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொள். அப்புறம் அடிமைகிட்ட என்ன சொல்ற, நீ கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கோ, நான் நடந்து வருகிறேன் அப்படின்னு சொல்றாராம். ஏனென்றால் கடவுளுக்கு முன்னே அரசரும் அடிமையும் சமமே. என கடவுளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒண்ணுதான். இவ்விதமாக பயணத்தை முடித்துக் கொண்டு இருவரும் மாலை நேரம் நகரத்திற்கு திரும்பினார்கள். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, 2 பேரும் இது மாதிரி மாத்தி மாத்தி டிராவல் பண்ணி ஈவினிங் ஆனோடனே தன்னுடைய சிட்டிக்கு திரும்பிட்டாங்களாம்.